பத்தி இவ்வளவு சொல்லு பாப்போம். ஐநூறு வேணும் அந்த யோசனையை ஒன்றை வந்து ஃபெயிலியர் ஆனாலும் ஆயிரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கவனிச்சுக்க பாருமா. சரி ஆம்பளை தான்டா. ஆமா ஆம்பளை தான். இவ்வளவு பேசுறீல்ல இப்ப நான் ஆம்பளை கேட்கிற கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல ஆம்பளை எவ்வளவுதானா? ஆம்பளை எவ்வளவுதானா? நாலே பேர் சொல்றவங்க நாலே பேர் தான் ஆம்பளையா? நாலே பேர். உங்க அண்ணன் யாரு? எங்க அண்ணன் ஆம்பளை. உங்க தம்பி யாரு? என் தம்பி ஆம்பளை. உங்க அப்புச்சி யாரு? எங்க அப்பா ஆம்பளைடா. உங்க அப்புச்சியை தான் கேட்டேன். அவர்தான் ஆம்பளை. அது சொல்லணும். எங்க அப்பா ஆம்பளை கேட்க. அவர் அப்புச்சி ஒண்ணுமே. அப்படியா? சரி பரவாயில்ல. உங்க தாத்தா யாரு? ஆம்பளை. உங்க பாட்டி யாரு? பாட்டி பொம்பளை. எனக்கு செக்அப் பண்றேன். இவ்வளவு பேர் ஆம்பளை இருக்கும்போது நீ எதுல பொம்பளை பெருசா இருக்க முடியும்? நீ எதுல பெருசு? நாங்க எல்லாத்துலயுமே பெருசு. நாங்க எல்லாத்துலயும் பெருசு. இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவியா? சரியான ஆம்பளையா இருந்தா கேக்குறேன். முடிஞ்சா நான் கேட்கிறேன், நீ பதில் சொல்லு. இல்லாட்டி நான் கேட்கறதுக்கு மட்டும் நீ வந்து உனக்கே அப்படி ஆண்டவன் தான் உனக்கு 50 கிலோல தொங்க விட்டுருக்கான். அப்படி பாத்தியா இல்லையா முன்னாடி? இப்படி இருந்து நீ வந்து நீங்க அலையிலேயே அதை நினைச்சா வேதனை இருக்கு. இங்க பாரு, இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு கத்த பதில் சரியா? ஒருத்திக்கு 4 காம்பு, ஒருத்திக்கு 2 காம்பு, ஒருத்திக்கு காம்பு இல்லை. அசிங்கமா என்ன பேசுறேன்? ஒவ்வொரு ஆளையும் பாரு, என் வாயில வந்து அசிங்கமான வார்த்தையே வராது. நான் பச்சை பச்சையா பேசுறேன். எப்படி? புல், பூண்டு, பாவக்காய், பீன்ஸ். ஒவ்வொரு ஆளையும் பாரு. இங்க பாருமா, நான் கேட்கிற கேள்விக்கு அர்த்தம் இருக்கு. நீ கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா சரி, நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. முடிஞ்சா கேளு. அவரை கேளு, அவர் பதில் சொல்லிடுவாரு. என்னன்னா முத்துலட்சுமி நினைச்சியா? அவரை ஆளை பாரு, எங்க தாத்தா பாரு எமர்ஜென்சி